ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் ஆக்டிவிட்டீஸ். இது பேசுகிறது உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் போன வீடியோ பார்ட் 2ல் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு பிளான்ஸ் வீடியோ போடுறேன்ட்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ் பார்த்திங்கன்னா இதில் துளசி, இது என்ன கீரைன்னு தெரில, காயெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது. இது எனக்கு தெரியும், துளசி. அடுத்த அடியில் பார்த்திங்கன்னா ஓமவல்லி இருக்கும், ஆனால் ஒரு இதுவும் இல்லை. அப்போ என் கோழி எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்ருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழா நல்லியா சம்திங் அதோ நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. கைஸ் பார்த்திங்கன்னா இது பச்சைலை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன். குட்டி குட்டி செடியாக வந்திருக்கும், உங்களுக்கு நான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்னமோ ரெட் கலரில் எங்கள் அம்மா தட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். கைஸ் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா பப்பாளி, இன்னும் செடி வரல. அந்த லாஸ்ட்டில் மட்டும் பச்சை மிளகா நினைக்கிறேன் அது வந்திருக்கு, பச்சை மிளகா விதை போட்டனால. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. கைஸ் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து மருதாணி செடி, குட்டியாண்டி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வரையும் வளர்ந்துருக்கு. அடுத்த செடி பார்க்கலாம் வாங்க கைஸ். இது நான் கோழி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து புதினா செடி. அடுத்து அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்பருத்தி. அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம் பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா இருக்குது. வாங்க அடுத்த மரம் பார்க்கலாம். கைஸ் இந்த மரம் வந்து முருங்கை. கீழே கொஞ்சம் இப்போ தான் தழுத்துருக்கு. நான் கொத்தி கொத்தி வச்சுருக்கேன். அப்படியே மேலே பார்த்தா இருக்கும், நிறையா இருந்தது, இப்போ தான் இல்லை, எல்லா இலையும் பழுத்துருச்சு கைஸ். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குட்டியாண்டு செம்பருத்தி செடி. அடுத்த செடி பார்க்கலாம் கைஸ். இதை தான் தூதுவளைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அடியிலேருந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் கலர் சங்குப்பூ செடி. வாங்க அடுத்த செடி பார்க்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா இப்போ தான் லெமன் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அது வளர்ந்து வரும் கைஸ். அடுத்து நான் வந்து எங்கள் கோழிக்காக நான் காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு தெரியும் இந்த க்ரீன் கலர் வலை, இது வழியாக எங்கள் கோழி இதுக்கு முன்னாடி குட்டியாக இருக்கும்போது ஓடிச்சு, அதனால் இந்த வலை அடிச்சிருக்கோம். ஏய் பார்த்திங்கன்னா கீழே கட்டை வச்சு அடைச்சி வச்சுருப்போம், அடியில் கேப் வழியாக ஓடிடுது. ஓகே கைஸ், சின்ன செடி தான். உங்களுக்கு ஒரு வாட்டி இங்கேருந்து அந்த லாஸ்ட் செடி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. பை கைஸ்.